ப்ரோ என்டிடி படித்தா நல்லதா இல்லை QCA போனால் நல்லதா? ஆக்சுவலாக ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நிறையா பக்கம் கேட்கும்போது என்டிடி படித்தா போதும் அப்படிங்கிறாங்க. என்டிடிக்கெல்லாம் கம்மியான ஃபீஸு, கம்மியான இன்ஸ்டியூட்டு, கம்மியான டியூரேஷனில் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றாங்க. என்டிடியே படித்தா ஃபாரின் போயிடலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா QC படிக்கணும், QC படித்தா தான் இன்ஜினியராக வேலைக்கு போக முடியுங்கிறாங்க. ஆக்சுவலாக அது ரெண்டுக்கு என்ன தான் வித்தியாசம்? என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட டவுட்டாக கேட்டுருந்தாங்க. ஸோ உங்களில் நிறைய பேருக்கும் இந்த டவுட்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அந்த சேனலை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் மக்கள் சம்மந்தமாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் KKMECலிருந்து. அதாகப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த NDT வெர்சஸ் QC அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுங்கய்யா. NDTக்கும் இந்த வெல்டிங் QCயாக போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான். ஐயா, ஃபஸ்ட்டு ஒரு NDT டெக்னீஷியனாக என்ன வேலை இருக்கும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பேஸ்ட் ஆன் த இண்டஸ்ட்ரீஸ் வெவ்வேறு வேலை அப்படியே மாறும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து ஒரு பாய்லர், ப்ரெஷர் வெசல் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் NDT டெக்னீஷியனாக நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன மாதிரியான ரோல் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பாய்லர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு போகிறோன்னா யூஆர் த NDT டெக்னீஷியன். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, QC இன்ஜினியர் தான் உங்களுக்கு மேலே ஹெட்டில் இருப்பார். அவர் கூடுவார், தம்பிங்க வாங்க இந்த வெல்டிங் அடிச்சிட்டோம், இந்த வெல்டிங்கில் வந்து UT பார்க்கணும், UT மட்டும் பார்த்து சொல்லுங்கள். UTனா அல்ட்ராசோனிக் டெஸ்டிங், NDT படித்தா உங்களுக்கு தெரியும். ஸோ UT வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்க. செக் பண்ணிவிட்டு என்னப்பாச்சு, சரி இந்த இடத்துல மட்டும் ஒரு டிஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்குது சார். ஓகே, எந்த இடத்துல மார்க் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. ஓகே, மார்க் பண்ணி வச்சாச்சு. ஓகே, ரைட், ஓகே தம்பி, தேங்க்யூ தம்பி, அப்படி அங்கே ஒரு வெல்டிங் இருக்குதுல்ல, அதை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இதுதான் டெக்னீஷியனோட வேலை. அப்போ அங்கே போய் நீங்கள் இதே மாதிரியே அங்கே என்ன சொல்கிறாங்க, MPT பார்க்கணுமா, இல்லை UT பார்க்கணுமா, இல்லை RT பண்ணணுமோ, என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதில் டிஃபெக்ட் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுடைய வேலை, ஒரு டெக்னீஷியனோட வேலை. சரி, அப்போ இதே வேலையை கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. அடுத்த வேலை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சைட்டாக இருந்தாலும் சரி. இல்லை இதுவே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனீங்கனாலும் இதே தான். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் QCயாக போகிறீங்க அப்படின்னா, இப்போ லைக் வந்து இப்போ TVS ஆகட்டும், TVSல இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது LPTVS அங்கேயே இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபவுண்ட்ரி செக்டர்ஸ், வால்வு செக்டர்ஸ், இந்த மாதிரியான கம்பெனிலையும் உங்களுக்கு வேலை இருக்கும் டெக்னீஷியன் ஆகிட்டு. அப்போ அங்கெல்லாம் வந்து டெக்னீஷியனாக நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சேம் ஒரு லாட் ஜாப்பை கொண்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஒரு 100, 200, 40, 50, 60. ஸோ டிபெண்ட்ஸ் அந்த கம்பெனி, டிபெண்ட்ஸ் அந்த ப்ராடக்ட்டை பொறுத்து இது மாதிரி லாட் கொடுத்துருவாங்க. அந்த லாட்டில் உள்ள எல்லா ஜாப்பையும் UTO, RTO, MPTO இல்லை விஸ்வலாவோ நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணி இதெல்லாம் ஓகேன்னு தனியாக வைக்கணும், இதெல்லாம் நாட் ஓகேவோ அதை தனியாக வைக்கணும். அவ்வளோதாங்கய்யா. அடுத்த நாள் இதே தான். ஐயோ, மீண்டுமா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 8 hours + 4 hours OT அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் டெக்னீஷியனோட வேலைங்கய்யா. சரியா? ஓகே. இதுவே QC இன்ஜினியர்னால் என்ன வேலையாக இருக்கும் அப்படின்னா, இதேமாதிரி பாய்லர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒருத்தர் QC இன்ஜினியராக இருக்கிறாருன்னா அவருடைய வேலை என்ன அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. நாட் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டினா ஒரு டிராயிங் கொண்டு வந்து கொடுப்பாங்க. தம்பி இதான் தம்பி டிராயிங்கு, இந்த டிராயிங்கில் எப்படி இருக்கோ இந்த டிராயிங்கில் இருக்கிற மாதிரியே இந்த ப்ராடக்டை குவாலிட்டியாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றவாங்க. நான் ரெடி பண்ணுவா, என்னையா சொல்கிறேன், நான் QC இன்ஜினியர் அப்படின்னா, ஆமாம் தம்பி நீங்கள் போய் ரெடி பண்ண மாட்டேங்க. ஆல்ரெடி ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கீழே டீம் இருப்பாங்க. எஸ், ஃபிட்டர்ஸு, வெல்டர்ஸு, ஃபேப்ரிகேட்டர்ஸ், NDT டெக்னீஷியன்ஸ், இவங்கெல்லாம் உங்களுக்கு கீழே இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் வச்சு கோஆர்டினேட் பண்ணி அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த டிராயிங்கில் எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரியே முடிச்சு வெளியே அனுப்புறது தான் ஒரு QC இன்ஜினியரோட வேலை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் குவாலிட்டியாக வரணும் இல்லையா? இப்போ ரா மெட்டீரியல் குவாலிட்டியாக வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குவாலிட்டியை நீங்கள் செக் பண்ணணும். அப்போ ரா மெட்டீரியல் என்ன சைஸில் வந்துருக்குது, என்ன திக்னஸ் கரெக்டாக இருக்கா, ரஸ்ட்டாக இருக்கா, டஸ்ட்டாக இருக்கா, என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இந்த அளக்கிறதெல்லாம் நீங்களே போய் கை வச்சு அளக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு கீழே வந்து ஹெல்ப்பர்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொன்னால் தம்பி டேப் எடுத்தீங்க போடுறா அப்படின்னா அவங்க பக்காவாக பிடிப்பாங்க. பிடிச்சோடனே அந்த டைமென்ஷன் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. அதை நோட் பண்ணி வச்சுங்க. அவன் கரெக்டாக சொல்கிறானா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிக்கிங்க. இவ்வளோ தான் உங்கள் வேலை. ஸோ நீங்கள் போய் இறங்கி எதையும் ஃபிசிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ண தேவை கிடையாது. என்ன அருமையான தொழிலாக இருக்கியா? ஓகே, இது அந்த இடத்துல இருக்கும். அடுத்து வெல்டிங்லாம் அடிக்கிறாங்க. வெல்டிங் என்ன வெல்டிங் அடிக்கணும் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் ரெஃபர் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா வெல்டிங் அடிப்பாங்க. அடித்த உடனே அந்த வெல்டிங்குள்ளே டிஃபெக்ட் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எஸ், NDT செக் பண்ணணும், நான் டிஸ்பிளே டெஸ்டிங் யூஸ் பண்ணணும். அதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், UTயா, RTயா, MPTயா இல்லை PTயா, இதை நீங்கள் ஸ்டாண்டர்டில் போய் ரெஃபர் பண்ணணும். நீங்கள் என்ன ப்ராடக்ட் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்டில் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா டெக்னீஷியனை கூப்பிட்டு தம்பி இதில் MPT பாடுறான்னா அவன் பார்ப்பான்.
பார்த்துட்டு டிஃபெக்ட் இருக்குது சார், அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இண்டிகேஷன் காட்டுது சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க கடமை முடிஞ்சில்ல, அவ்வளோதான். ஆனால் இப்போ அவங்க இண்டிகேஷன் சொல்லிட்டு போன இடத்துல, ஒரு டிஃபெக்ட்னு சொல்லி போன இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டிஃபெக்டோட சைஸ் என்ன, இதை ஓகே பண்ணலாமா இல்லையா, இல்லை ரிஜெக்ட் பண்ணலாமா, ரீஒர்க் பண்ணிட்டு திருப்பி யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத ஸ்டாண்டர்டில் என்ன ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்களோ அதை வச்சு நீங்கள் இதை சொல்லணும். அப்போ அதுக்கான டாக்குமெண்டேஷனை ரெடி பண்ணுறது உங்கள் வேலை தான். ஸோ சார் பக்காவாக அந்த டாக்குமெண்டேஷனை ரெடி பண்ணி, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்கும். ஸோ டாக்குமெண்டேஷன்ஸ் ரெடி பண்ணி இந்த ப்ராடக்ட் வெளியே போகும்போது நீங்கள் ஆரம்பத்தில் ரா மெட்டீரியல் வந்ததுலேருந்து இந்த ப்ராடக்ட் இப்போ என்னெல்லாம் உருவெடுத்திருக்குதோ, என்னெல்லாம் வேலை நீங்கள் பண்ணியிருக்கணும், என்னெல்லாம் செக் பண்ணியிருக்கிறீங்களோ, இது எல்லாத்தோட டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ப்ராடக்ட் வெளியே போகும்போது இந்த டாக்குமெண்ட்டையும் ஒரு காப்பி நீங்கள் வெளியே அனுப்புறது தான் ஒரு QC இன்ஜினியரோட வேலை. விச் மீன்ஸ் இதில் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கொடுப்பாங்க, நாட் டியூட்டி. இதில் ஜென்ரல் ஷிஃப்ட் தான் இருக்கும். இந்த QC வெல்டிங் QCயாக போகிறீங்க அப்படின்னா ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்கும். பட் டெக்னீஷியனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுலேயும் ஜென்ரல் ஷிஃப்ட் கிடைக்கும். பட் ரொம்ப ரேராக தான் இருக்குங்க ஐயா. ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்டிடி டெக்னீஷியனுக்கும் இந்த வெல்டிங் QCயாக அது QC இன்ஜினியராக போகிறதுக்கும் என்ன வித்தியாசம்? சரி சார், இப்போ நீங்கள் QC இன்ஜினியர்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வேலை தான் இருக்குமா அப்படின்னா கிடையாதுங்க. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இது கொஞ்சம் விதிவிலக்கு. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு QC இன்ஜினியராக போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த மாதிரியான வேலையெல்லாம் இருக்காது. ஏன்னா அங்கே வேலையே வேறு மாதிரி இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரிங் QCயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த லாட் வருதுன்னா அந்த லாட்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி போடுறது தான் குவாலிட்டி இன்ஜினியர். அவ்வளோதான். ஓகே நாட் ஓகேன்னு பிரித்து போடுற அந்த ஷார்ட்டிங் வேலை பார்க்குறது தான் வந்து QC இன்ஜினியர். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதுவும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் வரும். பட் இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் வெல்டிங் QC இந்த மாதிரி கேட்டகரியில் போகும்போது உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்காது. பட் ஷடவுன் ஜாப் அந்த மாதிரி நீங்கள் போகும்போது அங்கே வேறு எங்கேயும் அங்கே 12 hours ஷிஃப்ட் வரும். ஸோ 2 ஷிஃப்ட் தான் இருக்கும். அது வேறு அங்கே. பட் ஜென்ரலாக நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போகும்போது ஸோ நீங்கள் வந்து கன்சிடர் அஸ் அ ஸ்டாஃபாக தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு பர்மனன்ட் ஸ்டாஃப் ரோலாக தான் உள்ளுக்குள்ளே என்ட்ராவீங்க. இந்த QC இன்ஜினியராக நீங்கள் வேலைக்கு போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன், டெக்னீஷியனை காட்டிலும். பட் இந்த QC இன்ஜினியராக வேலைக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு என்டிடியும் நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு QC இன்ஜினியராக போக முடியும். ஏன்னா உங்களுக்கு கீழே தான் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அவங்க தான் அதை செக் பண்ணுறாங்க. அவங்க கரெக்டாக செக் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் விட்னஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்க டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். அதனால் உங்கள்கிட்ட என்டிடி லெவல் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். இது அங்கேயா QCக்கும் என்டிடி டெக்னீஷியனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் இன்னும் எனக்கு தெளிவாக புரியுற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே நம்பர் வச்சுருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக ரிப்ளை பண்ண முயற்சி பண்ணுறேன். இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். இந்த ஒரு QC இன்ஜினியராக போகிறதுக்கான ஒரு கோர்ஸை நம்ம MSCயில் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணலாம். அல்லது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று வச்சிருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். ஃபர்தர் டவுட்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் KK from MSC.